ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமன்சர் எபிசோட் 59 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ எப்படி அயன் பிளட் மோனார்க்கோட பழைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு பாஸ்ட்டுக்கு போனானோ அதே மாதிரி இப்போ நம்ம வெள்ளக்கோக் அட்மினோட ஆசையை நிறைவேற்றுக்காக அவங்களோட பாஸ்ட்டுக்கு போகிறோம். அங்கே வெள்ளக்கோக் அட்மினோட கிளான் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணியிருக்கானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ சாக்காய் நின்று இருக்கும் போது வெள்ளக்கோக் அட்மினோட அப்பாவை அட்டாக் பண்ண போவானுங்க. அங்கே நம்ம ஹீரோ குறுக்கு புந்து காப்பாற்றிருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த வெள்ளக்கோக் அட்மின் அவங்க அப்பாவையும் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு வந்திருப்பான். அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ பார்த்து நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க, எங்களுக்கு ஹீரோ மாதிரி ரொம்பவே நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இந்த இடம் அந்த டவருக்குள்ள இருக்கிற அந்த வெள்ளக்கோக் அட்மினோட இடம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா அந்த வெள்ளக்கோக் அட்மினோட அப்பா, நான் உனக்கு சாப்பாடு எங்கேயாச்சும் தேடி எடுத்துட்டு வரேன், நீ அந்த ஹீரோ கூட பத்திரமா ஒரு என்னமா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கிருந்து போயிருவாரு. அப்புறமா அங்க போனதுக்கு அப்புறம் அங்க நம்ம ஹீரோ அந்த வெள்ளக்கோக் அட்மின் கிட்ட, மிஸ் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா, எதுக்காக உங்க கிளான சேர்ந்த எல்லாத்தையுமே இப்படி கொள்றாங்க, இங்க என்னதான் நடக்குது அப்படி கேட்டோன்னே அதுக்கு வெள்ளக்கோக் அட்மின், ஆமா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த முரியும் தான், நாங்க பேக் கிளானை சேர்ந்தவங்க, எங்களை கொல்லணும்னு அந்த முரிமை சேர்ந்தவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல, ஆனா எதுக்காக எப்படி பண்றாங்கன்னு எங்களுக்கு சுத்தமா புரியல. ஆனா நீ கவலைப்படாத, கண்டிப்பா நான் ஒரு பலசாலி ஆவேன். ஏன்னா மவுண்ட் ஹுவால இருக்கிறவங்க எங்க அப்பாவுக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்க எங்க அப்பாவுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. அங்க எலிக்சர் ஆஃப் ஃபுட் ரொம்ப நிறைய இருக்கு, அதை சாப்பிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருவேன், அப்புறம் திருப்பி என்னோட பேக்லான உருவாக்கி அவங்க எல்லாத்தையுமே பாதுகாப்பேன் அப்படி சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அது கேட்டு நம்ம இருக்கு இதுக்கு முன்னாடி அந்த வெள்ளக்கோக் அட்மின் சொன்னது ஞாபகம் வரும். அவங்க சொல்லியிருப்பாங்க என்னோட பாஸ்ட்டை போய் நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும், அவ திருப்பி என்னோட பேக்லான திரும்ப உருவாக்கணும் அப்படி சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, அவங்க பெரிய புள்ளியா இருந்தாலும் அப்படிதான் இருக்காங்க, சின்ன புள்ளியா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அங்க சின்ன புள்ளையா இருக்கிற வெள்ளக்கோக் அட்மின்கிட்ட போயிட்டு, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு புது மாஸ்டரா இருக்கேன், கண்டிப்பா அவங்களோட கிளானை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு மாஸ்டரா மாறிடுவான். அப்படியே கட் பண்ணா ட்ரைனிங் ஆரம்பிக்க போகுது. ட்ரைனிங்ல நம்ம வெள்ளக்கோக் அட்மின் பாரு நான் எப்படி அட்டாக் பண்றேன்னு அப்படி சொல்லிட்டு ட்ரைனிங் எடுப்பாங்க. ஆனா புதக்கடின்னு போய் கீழே விழுந்துருவாங்க, மண்டையில பெருசா வீங்கிரும். நம்ம ஹீரோ அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். நீங்க என்ன வெள்ளக்கோக் அட்மின் இப்படி சண்டை போடுறீங்க அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அங்க வெள்ளக்கோக் அட்மின், நீ என்ன சிரிக்கிறியா, இப்படிலாம் பண்ணாத, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவ தெரியுமா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, இல்ல நான் சிரிக்கல, நான் உங்களுக்கு ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருந்தேன், ட்ரைனிங்லாம் இப்படிதான் இருக்கும், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, ட்ரைனிங் போக போக நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அது கேட்க வெள்ளக்கோக் அட்மின், இல்ல அந்த மவுண்ட் ஹுவால இருக்கிற அந்த எலிக்சர் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா தான் நான் ஒன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆவேன், எனக்கு அந்த எலிக்சர் ஃபுட்டெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது எலிக்சரா, சரி இப்போ அது எங்கே இருக்குது, அது மவுண்ட் ஹுவால இருக்குது, அதான் ப்ளம் பூசம்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுமா, அந்த பழம் ரொம்ப நல்லா இருக்கும், என்னை கூட்டிகிட்டு போ எனக்கு அது வேணும் அப்படி சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, ஓ அப்படியா மவுண்ட் ஹுவா அதானே அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு வெள்ளக்கோக் அட்மின், ஆமா மவுண்ட் ஹுவா தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வெள்ளக்கோக் அட்மின் அப்படியே உப்பு மூட்டை தூக்கிட்டு போலாமா அப்படி சொல்லிட்டு செம்ம ஸ்பீடா பறந்து போயிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வெள்ளக்கோக் அட்மின் உப்பு மூட்டை தூக்கிட்டு அந்த மவுண்ட் ஹுவாக்கு போயிடுவான். அங்க வாசல 2 பேரும் கோட்டையில நின்று பாதுகாத்துட்டு இருப்பானுங்க. அவனுங்க நம்ம ஹீரோவையும் வெள்ளக்கோக் அட்மின் பார்த்துட்டு, டேய் நீங்க அந்த பேக்லான சேர்ந்தவங்க தான்டா, நீங்களாம் இங்க இருக்கக்கூடாது, உடனே இங்கிருந்து கிளம்புடா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் உங்களோட எங்களோட அரசருக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்டா, அவர் நன்றி கடன் பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டுட்டு, என்னது நன்றி கடனா, ஒழுங்கா அங்கேருந்து போயிருங்க, உங்களை கொல்லாமடுறதான் நன்றி கடன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டுட்டு கதை திறந்துட்டு உள்ள அங்கே ஊர் தலைவர் வந்துருவாப்புல. அந்த ஊர் தலைவர் வந்ததுக்கப்புறம், நீங்களா பேக்லான சேர்ந்தவங்களா, வாங்க பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அந்த தலைவர், நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பழி வாங்க தானே வந்திருக்கீங்க, இங்கே நீங்கள் வந்தது ரொம்பவே தப்பு அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, இது பழி வாங்கவா, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு அந்த தலைவர், இப்போதைக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது, நாங்க அந்த பேக்லானுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம், அது என்னமோ உண்மைதான், ஆனா நாங்க பண்ண பெரிய நன்றியே என்னன்னா அந்த முறிமை பேக்லானை கொல்லும் போது நாங்களும் கூட சேர்ந்து கொள்ளாம சும்மா நின்று வேடிக்கை பார்த்ததான், அதோட எங்க நன்றி கடன் முடிஞ்சு போச்சு, நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க எனக்கு தெரியும், அந்த எலிக்சர் ஆஃப் ஃபுட்டை தேடி தானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு அது வேணும்னா இங்க என்னோட சீடர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்களை கொன்னுட்டு அதை எடுத்துட்டு போங்க, நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படி சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அப்படி போதா விஷயம் அப்படின்னு வெள்ளக்கோக் அட்மினை கீழே இறக்கிட்டு, இங்க பாருமா குட்டி பொண்ணு, நான் சொல்றதை நல்லா கவனமா கேளு, இப்போ நான் முன்னாடி ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ண போறேன், அதை நல்லா கவனமா பார்த்து கத்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து ரெடியா இருக்கும்போது அவனுங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, டேய் எல்லாரும் ஒவ்வொருத்தரா வராதிங்க, மொத்தமா வாங்க வேகமா ஒத்தையா நிக்க அப்படின்னு கேட்டோன்னே அதை பார்த்துட்டு அந்த தலைவர் கடுப்பாயி, டேய் உனக்கு ஓவர் திமிர்றா, எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாருமே மொத்தமா வருவானுங்க. நம்ம ஹீரோ ஒயிட் ஸ்வாட் ஃபிளாஷிங் சி டெக்னிக்கை போட்டு அடிப்பாரு, அடிச்சு அடியில் எல்லாருமே தெரிச்சு போயிடுவாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ அங்க இருக்க வெள்ளக்கோக் அட்மினை பார்த்துட்டு, இந்த டெக்னிக்கை நீ அடிச்சனா யாருமே டாச் பண்ண முடியாது, இப்போ நீ இதை கவனமா பாரு அப்படின்ட்டு ஒயிட் ஸ்வாட் பிஎஸ்சி ஹேவன் டெக்னிக்கை போட்டு அங்க இருக்க எல்லாருமே போட்டு தள்ளிடுவான். அந்நேரம் பார்த்து அந்த வெள்ளக்கோக்கு பின்னாடி வந்து ஒருத்தன் அப்படி கழுத்தை பிடிச்சி தூக்கி கத்திய வச்சுட்டு, டேய் பேக்ல என்ன சேர்ந்தவனே உனக்கு என்ன தைரியம் இருக்கு,
ஒரு அடி எடுத்து வச்ச இவ கழுத்தை அறுத்துருவன்டா அப்படி சொல்லி மிரட்டிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ டக்குன்னு போர்ட்டல் ஓபன் பண்ணி அவங்கிட்ட இருக்க ஒரு பெரிய அணக்கொட்டா இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு அவனை ஓங்கி ஒரு அடி, அவ்வளவுதான், தரையில விழுந்து பேந்துரும் தரையெல்லாம். அந்த அளவுக்கு பயங்கர மாட்டிக்கும் அந்த பாம்பு. அப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்து, டேய் என்ன தைரியம் இருந்தா என்னோட வெள்ளை அட்மின் மேலே கையை வைப்ப பைத்தியக்கார பையில அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஊர் தலைவர்கிட்ட வந்துட்டு, டேய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன, நான் ஜெயிச்சுட்டா நான் என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்னியே அப்படி சொன்னோன்னே அவன் ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து ஒரே அடி, அவனோட ஸ்வாடு பறந்து போய் தூரத்தில் போய் விழுந்துருவான். அதை பார்த்துட்டு ஐயோ அப்படி சொல்லி பயந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, டேய் உன்னோட இந்த ஹுவா மவுண்டன் 40 வருஷத்துக்கு எதுவுமே பண்ண முடியாத மாதிரி சீல் பண்ணி வச்சிருவேன், உங்களால வெளி உலகத்தை கான்டாக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவன் பயந்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம வெள்ளை அட்மின் அந்த எலிச்சர் ஃபுட்டை நிறைய சாப்பிட்றாங்க போல இருக்கு. சும்மா காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறப்பாங்க, ரொம்ப செம்ம ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. பாரு பாரு நான் செம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த வெள்ளை அட்மினுக்கு அங்க இருக்க தலைவர் அந்த எலிச்சர் ஃபுட்டை கொடுத்துருப்பான். அதை வாங்கிட்டு வெள்ளை அட்மின் லாக் எல்லாத்தையுமே தின்னு இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ எங்க வெள்ளை அட்மின் மிஸ் இங்க வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே அங்க வெள்ளை அட்மினும் வரேன் கூப்பிட்டீங்களா மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு வந்தோடனே, சரி நம்ம இப்போ ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா அப்படி கேட்டோன்னே அதை கேட்டு வெள்ளை அட்மின் என்னது மறுபடியும் ட்ரைனிங்கா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னங்க இவ்வளோ சலிச்சுக்கிறீங்க, வாங்க ட்ரைனிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரைனிங் கூட்டு போவான் பாருங்க. கட் பண்ணா இன்னொரு கிளான் இருக்க இடத்துக்கு போறாங்க. அங்க ஏற்கனவே எல்லாத்தையுமே போட்டு தள்ளி எல்லாருமே செத்து கிடப்பானுங்க தரையில. அங்க ஒரே ஒருத்தன் மட்டும் மிச்சம் இருப்பான். அவன் ஐயோ அப்படி சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை ஒரே குத்து, அவ்வளவுதான், அவனையும் போட்டு தள்ளதுக்கு அப்புறம் அங்க தலைவர் ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். அவன் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப, முறிமுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா, நான் சாங்காங்கோட தலைவன்டா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் இப்போ நீ ஒரே ஒருத்தன் தான்டா மிச்சம் இருக்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படி சொன்னோன்னே அது கேட்டு அவன் கடுப்பாயிட்டு, டேய் பேக்கில் என்ன சேர்ந்தவனே உனக்குலாம் எவ்வளோ தைரியம் இருக்கும், உன்னை நான் ஒரே அடியில் கொள்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் வந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே இருக்க அந்த வெள்ளை அட்மின் கிட்ட திரும்பி, இந்தாங்க ஸ்வாட் இதை வச்சு நீங்கள் அவனை அட்டாக் பண்ண போங்க, இதுதான் அவங்களோட ட்ரைனிங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு வெள்ளை அட்மின் அவனை அப்படியே எட்டி பார்த்துட்டு பார்க்கும்போது அவன் ரொம்ப பயங்கரமாக இருப்பானா. அதை பார்த்து வெள்ளை அட்மின் நான் போக மாட்டேன், அவன் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கான், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, இங்கே பாருங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க உங்களோட பேக்லனை திரும்ப கொண்டு வரணும் தானே, அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும், நீங்கள் ஸ்ட்ராங்காக மாறலைன்னா உங்களால் யாரையுமே பாதுகாக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து வெள்ளை அட்மினுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு அங்கே பின்னாடி இருக்க கடுப்பாயிடே, என்னடா 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு கடுப்பாவுதுரா உங்களுக்கு கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து அடிக்கருவான். அப்போ இந்த பக்கம் நம்ம வெள்ளை அட்மினுக்கு நம்ம ஹீரோ கொடுத்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. அவங்க அப்படி மனசுல யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, ஆமா நான் ஸ்ட்ராங் ஆகணும், நான் அப்படி ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான் என்னோட பேக்ல நான் திரும்ப கொண்டு வர முடியும், என்னோட அப்பா மாஸ்டர் குடும்பம் எல்லாத்தையுமே நான் பாதுகாக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவன் பட்டார்னு வந்து அட்டாக் பண்ணுவான். அங்க வெடி விபத்து பயங்கரமா இருக்கும், ஒரே புகை மண்டலமா இருக்கும். யார் அட்டாக் பண்ண அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்ம வெள்ளை அட்மினா குறுக்கு புந்து அப்படி டாஜ் பண்ணியிருக்காங்க ஸ்வாடை வச்சு. நான் கண்டிப்பா என்னோட இனத்தை பாதுகாப்பேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க. அதை பார்த்து மிரண்டு போயிடுவான், என்னது இந்த குட்டிச்சாத்தான் இந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை போடுது, இதுட்டு இருந்து எப்படி இந்த அளவுக்கு ஒரு பவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பயந்து போய் பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் நம்ம வெள்ளை அட்மின் நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்த அந்த ஒயிட் ஸ்வாட் பியர்சிங் ஹெவன் டெக்னிக்கை போட்டு சும்மா பறந்து போய் ஓங்கி ஒரு குத்து குத்துவாங்க பாருங்க. பார்த்தா அது நம்ம குண்டிச்சு குத்துன மாதிரி லைட்டாக தான் குத்திருக்கும். அதை பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்பாங்க. அதே நேரம் அவன் ஓங்கி ஒரு குத்துடுவான் பாருங்க, நம்ம வெள்ளை அட்மின் பறந்து போய் விழுவாங்க. அப்படி போய் விழும்போது வெள்ளை அட்மினுக்கு ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்த ஞாபகம் வரும், நீங்க ஒருத்தங்களை இந்த மாதிரி கிளான்ல உள்ளவங்களை அட்டாக் பண்ணும்போது சாதாரணமாக அட்டாக் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களோட தோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு சீல்டு மாதிரி இருக்கும், நீங்க உங்களோட மொத்த பவரையும் ஸ்வாட்ல கொண்டு வந்து அது மூலமாக தான் அட்டாக் பண்ணணும் அப்படி சொல்லி கொடுத்தது ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்களோட மொத்த பவரையும் ஸ்வாட்ல கொண்டு வந்து ஒயிட் ஸ்வாட் பிஎஸ்சி ஹெவன் மறுபடியும் போட்டு அடிப்பாங்க பாருங்க. அந்த அட்டாக்ல அடி வாங்கி சும்மா பறந்து போய் விழுந்துருவான், அவ்வளோதான் அவன் கதையே முடிஞ்சிடும். அப்புறமா நம்ம வெள்ளை அட்மின் ஹீரோ கிட்ட போயிட்டு நான் சாதிச்சிட்டேன், நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு போய் கட்டி பிடிப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஆமா நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க, நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்புறமா கட் பண்ணா அந்த பக்கம் அங்க வெள்ளை அட்மினோட அப்பா வந்து, என்னால் எவ்வளோ சமாளிக்க முடியும்னு பார்த்தேன் ஆனால் சுத்தமாக முடியல, இங்கே ஒரு கோர்ட் இருக்குது, அந்த கோர்ட்டில் தான் முடிவெடுப்பாங்க, அங்கே சண்டை நடக்கும், நீங்கள் ஸ்ட்ராங் ஆகி அங்கே சண்டை போட்டு நம்மளோட பே கிளானுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படி சொன்னோன்னே அப்புறம் அங்கே இருக்க எல்லா கிளானும் சேர்ந்து கோர்ட் மாதிரி உருவாக்கி எப்படி நியாயம் வழங்குறானுங்க பாருங்க. சண்டை போட்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சரியா, அப்படி தான் இவங்க நியாயம் வழங்குறானுங்க. உடனே இங்கே இருக்க ஜட்ஜி என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோவையும் வெள்ளை அட்மினையும் உள்ள விட்டு நீங்கள் 5 முறிமை சேர்ந்தவங்க கூட சண்டை
போடணும். அப்படி சண்டை போட்டு ஜெயிச்சிங்கன்னா உங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படி சொன்னோன்னே அங்க ஒரு முறிவு வந்து நிப்பான். டேய் பேக்லான சேர்ந்தவங்களா, உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், நீ என்ன அந்த மைண்ட் ஹுவாவே சீல் பண்ணி வச்சிட்டியாமே, ஒண்ணு மாரி எதுவும் பண்ண முடியாதாமே, எனக்கு செம்ம கடுப்பாகுதுடா, உங்க எல்லாத்தையுமே கொல்ல போறேன்டா அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் கட்டுன்னு வந்து நின்று இருப்பான். அப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஆரா ஃபீல் ஆகும், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சைட்ல திரும்பி பார்த்தா நம்ம வெள்ளை அகாடமின்னு அவங்களோட ஸ்வாட சும்மா ஸ்டைலா செம ஃபோர்ஸா இருப்பாங்க, சும்மா ஆற அள்ளும். அதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு உண்மையான அந்த வெள்ளை அகாடமின்னு எப்படி செம ஃபோர்ஸா இருப்பாங்க அதே மாதிரி சும்மா ஜக்கம்மா நீ எம்மோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா இருக்கு. அதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க.